நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமணக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆமணக்கை பார்த்திங்கன்னா, இது ஒரு மர வகையை சார்ந்தது. இந்த ஆமணக்கு காணப்படும் இடங்கள்னு பார்த்திங்கனாக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் பரவலாக காணப்படுது. ஆமணக்கு அதிக அளவில் உற்பத்தி மற்ற நாடுகள் பார்த்திங்கனாக்கா, இந்தியா முதல் இடத்துலையும் சீனா இரண்டாவது இடத்துலையும் இருக்குது. இந்த ஆமணக்கு மரத்தை பார்த்திங்கனாக்கா 10லேருந்து 13 மீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய ஒரு மர வகையாகும். எண்ணெய் வித்துக்கள் பல வகை இருந்தாலும், ஆனால் இந்த ஆமணக்கு எண்ணெய்க்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆமணக்கு கொட்டையிலிருந்து பெறப்படும் எண்ணெயானது விளக்கேற்றும் எண்ணெயாகவும் மற்றும் உடல் சூட்டை குறைக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் பயிர்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க வரப்போரங்களின் ஆமணக்கு விதைகளை நடவு செய்யலாம். ஆமணக்கில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. அது சிற்றாமணக்கு, பேராமணக்கு, இது ஆகிய 2 வகையாக காணப்படுது. ஆமணக்கை பார்த்திங்கன்னா எப்பவுமே பசுமையாக இருக்கும் ஒரு தாவரமாகும். இந்த ஆமணக்கு செடியை பார்த்திங்கனாக்கா நம்ம தொடர்ந்து 100 ஆண்டுகளாக எண்ணெய்க்காக அதிக அளவில் பயிர் செய்து வந்துட்டுருக்கோம். எகிப்தியர்கள் பார்த்திங்கனாக்கா சுமார் 4000 ஆண்டுகள் முன்னே தங்கள் வீடுகளில் விளக்கேற்றுறதுக்காக இந்த எண்ணெயை அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆமணக்கை பார்த்திங்கன்னா 45வது நாளில் பூ விடுறது, 100வது நாளில் அறுவடை செய்யப்படுது. ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 1,4 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இந்த ஆமணக்கு செடியிலிருந்து தொடர்ந்து 8 மாதம் வரை அறுவடை செய்யலாம். ஆமணக்கில் இருந்து 2500 கிலோ வரை ஒரு ஏக்கருக்கு விதைகள் பெறலாம். இந்த ஆமணக்கு விதையானது 1 கிலோ 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரை விலை நிர்ணயிக்கப்படுது. இந்த ஆமணக்கு விதையை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 2 கிலோ வரை நடவு செய்யலாம். இந்த ஆமணக்கு விதைகளை பார்த்திங்கன்னா நடவு செய்யும் முறை பார்த்திங்கனாக்கா, மானாவாரியாக 120 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடலாம். மற்றும் இரவை முறையில் பார்த்திங்கனாக்கா 150 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்யலாம். குறிப்பாக இந்த ஆமணக்கு பயிரை எந்தெந்த மாவட்டங்கள் அதிக அளவு பயிர் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கனாக்கா, சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் இந்த ஆமணக்கு பயிர் செய்கிறாங்க. இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கனாக்கா 15,000 ஹெக்டருக்கு மேலே இந்த ஆமணக்கு பயிர் செய்கிறாங்க. உலகளாவிய ஆமணக்கு எண்ணெய் தேவையை பார்த்திங்கனாக்கா 80% வெளிநாடுகளுக்காக இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. ஆமணக்குடன் ஊடுபயிராக என்னென்ன பயிர் வகையில் பயிர் செய்யலான்னு பார்த்திங்கனாக்கா, சின்ன வெங்காயம், பாசிப்பயிறு, நிலக்கடலை மற்ற பல வகை தானிய வகைகளையும் ஊடுபயிராக ஆமணக்கோட பயிர் செய்யலாம். விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் ஆமணக்கு பயிர் செய்து பயன்பெறுமாறு உழவர் மகன் யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.